தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்போதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, உமது பிறப்பு எங்கள் அனைவருக்கும் மாபெரும் நற்செய்தியாக அமைவது போல் இந்த திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் உமது பிறப்பு விழாவிற்காக தங்களையே தயாரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே உமது வழியை நாங்கள் தயார் செய்யவும் திருமுழுக்கு யோவானின் அறைகூவல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மைய செய்தியாக அமையவும் உமது அருள் வேண்டுகிறோம். நீரே உமது தூய ஆவியானவரின் கொடைகளால் எங்களை நிரப்பி நாங்கள் செவ்வனே தயார் செய்து உமது பிறப்பின் மகிழ்ச்சி எங்களுக்கு முழுவதுமாக ஆசீர்வாதமாக கிடைக்கப்பெற வரம் வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கின்றது. இருள் ஒளிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக. பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்து அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக. வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொளி விடிந்ததுவே. மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்குண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கும் ஆட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும் உள்ள வாழ்த்து ஆவியாருக்கும் தெற்றன ஆகும் காலமெல்லாம். ஆமென். இரக்கத்தின் பாடல். தெளிக்குரல் மறைந்தவை எல்லாம் துளங்கி கூறுதே. கனவுகள் தூரம் ஓட வானின்று இயேசு தோன்றுவார். வந்தார் செம்மறி பொருவை சும்மாயம் கடன் தீர்க்கவே. சேர்ந்தெல்லோரும் கண்ணீர் விட்டே தாழ்ந்து கேட்போம் மன்னிப்பையே. உலகின் திவ்ய கர்த்தரே, அடிமை உன் தரித்தாரே. மனுவை மனு மீட்கவே தாம் படைத்தோரை காக்கவே. கற்புநிறை தாய் வயிற்றில் வானருள் புகுந்திடவே. தானறியா ரகசியம் கன்னி உதரம் தாங்கிற்றே. நிர்மல மார்பகமாம் தேவ அன்னைமரி கணவன் அறியா தூயாள் மகனை கர்ப்பம் தரித்தார். தந்தை சர்வேசுரனுக்கும் அவரேக மகனுக்கும் புனித ஆவியாருக்கும் புகழ் எந்நாளும் ஆகட்டும். ஆமேன். இறைவனை மகிழ்ந்து நாம் இவ்வுள்ளத்திற்கு இவ்வுலகிற்கு நம் இதயத்திற்கு
நம் வாழ்வுக்கு வரவேற்போம். பிறக்கப் போகின்றவர் சந்தோஷமாய் நம் உள்ளத்தில் வரட்டும். சீயோன் மகளே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர், அந்நாளில் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ரேலின் அரசர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சி ஆளுவார். இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாகா. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமி ஆளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர், மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லப தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனமேறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். உன்னத கடவுளின் நகரமான பெத்லேஹேமே, உன்னிடமிருந்து இஸ்ரேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போல் ஆகும். அவர் வரும் கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். சிந்தனை. கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி அன்னை மரியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. உலக மீட்பர் பிறக்கப் போகிறார் என்ற வானதூதரின் செய்தியும் அன்னை மரியாவின் ஆகட்டும் என்ற பதிலும் இன்று மீட்பின் வரலாறாக மாறியுள்ளது. தன் வழியாக தனது சமுதாயத்திற்கும் உலகிற்கும் மீட்பு வரும் என்றிருந்த மரியா இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு ஆகட்டும் என பதில் உரைத்தார். வானதூதருக்கும் மரியாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் மகிழ்வாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. மரியாவுக்கு வந்தது அழைப்பு என்பதை விட அது ஆபத்தே என்பதே பொருத்தமாகும். உரோமை அரசின் அடக்குமுறையால் அல்லலுற்ற மக்களின் விடுதலைக்கான வேண்டுதலுக்கு விடையாக அமைந்தது அன்னை மரியாவின் ஆகட்டும் என பதில்மொழி. தனிப்பட்ட வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நமது குடும்ப வாழ்விலும் முடிவெடுக்க துணிவு தேவை. இறைவனிடம் சரணடைய பணிவு தேவை. ஆக பிறக்கப் போகும் இயேசுவிடம் நாம் மன்றாடுவோம். மன்றாட்டுக்கள். இறைவா, உம் திருவுளத்திற்கு நாங்கள் பணிந்து வாழ பல நேரங்களில் பயப்படுகிறோம். அப்போது ஓ மரியே, உமது ஆகட்டும் என்ற சொல் துணிவை தந்து எங்களை வழிநடத்தும் இடம் வேண்டுகிறோம். இறைவா, உமது திருவுளம் எம் மனித ஆற்றலுக்கு மிக பெரியதாக தெரிகின்ற போது அன்னை மரியாள் சொன்ன அந்த ஆகட்டும் என்ற சொல்லை நாங்கள் துணிவுடன் சொல்ல வரம் தாரும். இறைவா, அனைத்தையும் நிபந்தனையின்றி கொடுக்க முடியாமல் தயங்கும் போது அன்னை மரி சொன்ன ஆகட்டும் என்ற அந்த துணிவான சொல் தைரியம் எங்களுக்கு திடமாக அமைய வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜெபிப்போமாக. பொறுமையும் இரக்கமும் உள்ள தந்தையே, வலுக்குறைந்த எம்மை உம் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற ஒத்துழைக்க அழைத்தீர். அன்னை மரியின் முன்மாதிரியை பின்பற்றி எம் சொந்த விருப்பங்களை விட்டுவிட்டு உமது விருப்பத்தை நிறைவேற்ற தம்மையே வெறுமையாக்கி எமக்காக தன் உயிரையே கையளித்த உம் அன்பு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள்.
தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.